தென்காசி மாவட்டம் முத்துமாலைபுரம் கிராமம். விடியற்காலை நேரம். மிதிவண்டியில் பால் கேனை போட்டுக்கொண்டு ஒற்றை காலால் பெடலை மிதித்தபடி வந்திறங்குகிறார் கண்ணன். கம்பு ஒன்றை ஊன்றியவாறு மாட்டுக் கொட்டகைக்கு செல்லும் கண்ணன் பால் கறக்கத் தொடங்குகிறார். கண்ணனின் ஒவ்வொரு நாள் காலை மற்றும் மாலை பொழுதும் இவ்வாறாகத்தான் கழிகிறது. பிறந்ததிலிருந்தே ஒரு கால் ஊனத்துடன் வாழ்க்கை நடத்தி வரும் 35 வயதான கண்ணன் ஊனத்தை குறித்து சிறிதும் கவலை கொள்ளாமல் மனதிடத்துடன் பம்பரமாக சுழன்று பால் கறக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். மழை, வெயில், குளிர், நேரம் என்று எதனையும் பொருட்படுத்தாமல் குடும்பத்தின் அன்றாட செலவுகளை பூர்த்தி செய்வதற்காக மரக்கம்பையே ஊன்றுகோலாக பயன்படுத்தி ஓயாது நடமாடிக்கொண்டிருக்கிறார் கண்ணன். அது மட்டுமின்றி ஒற்றை காலுடன் பனைமரம், தென்னை மரங்களிலும் சர்வ சாதாரணமாக ஏறி இறங்கி அசத்தும் கண்ணன் நீச்சலும் அருமையாக அடிக்கிறார். இப்படி பன்முக திறமையால் கவனம் ஈர்த்து வரும் கண்ணனுக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளனர். ஊனம் என்று நினைத்து ஒதுங்கி முடங்கி விடாமல், தன்னம்பிக்கையை தளர விடாமல், உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி வரும் கண்ணனுக்கு ஒரு பெரிய சல்யூட். தென்காசி லைஃபுக்காக ஜஸ்டின் துரை.